தனியா கூட போய் நான் வேலைக்கு போய் நான் படிச்சுக்கிறேன். போனா பாரமா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் செத்து கூட போறேன். மங்கல்யம் தந்து நானே நிம்மதியா இருக்க விடுங்க. அதான் கல்யாணம் பண்ணிட்டு போய் புருஷன் நிம்மதியாரு. என்னடா பண்ற? சவுண்ட் ஆஃப் பண்ணு. சவுண்ட் ஆஃப் பண்ணு. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கியா? சரி ஓகே. சபி வீட்டுக்கு போனோம், எப்படி இருந்துச்சு ஃபீலிங்ஸ்? நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இல்லை. ஐயோப்பா, உன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் எடுக்கலாம். இப்படி வாடா, ஃபேஸ் தெரியாது அப்புறம். நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்தீங்களா? நாங்கள் தாண்டா பாவம். நானும் ரக்ஷன் நிறுவனம் தான் பாவம். அது கடைசியாக தம்பி கிடைச்சான், அதுக்கு முன்னாடி எங்கே கிடச்சிச்சு? தம்பி பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. ஆமாம், என்னை பார்த்தா கோவமாக இருக்கேன், உன்னை எனக்கு பிடிக்கல சொல்லிட்டான். ஓகே பரவாயில்ல. சபி என்ன சொன்னான்? பேன் வேறு கடிக்குது. சரி, நீங்கள் ஹாப்பியாக இருக்கு. தங்கம், உனக்கு தெரியுமா, அக்காவும் சபி மேலே ஃபோட்டோ எடுக்க போனோடனே சபியோட அம்மாவும் அவங்க ஆயாவும் என்கிட்ட ஒரு விஷயம் பேசினாங்களே, நீ கூட இருந்தே இல்லை. இப்போ அதை பற்றி நான் அக்காட்ட பேச போகிறேன். சரியா? அவங்க பாப்பாவுக்கு இப்போ தான் 18 பிறந்திருக்கு. உனக்கு 18 பிறந்து 3-4 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் ஏன் நீ கஷ்டப்பட்டுட்ருக்க? பேசாமல் அவங்க சைடில் ஏதோ தெரிஞ்சவங்க பசங்க இருக்காங்களாம்மா. அவங்க ரிலேட்டிவ்லாம் கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாரும் இருக்காங்களாம்மா. ஸோ அதனால் அவங்களே படிக்க வச்சுக்கிறேன், பொண்ணு இருந்தால் போதும், நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன்னை வீடியோவில் பார்த்துருப்பாங்க போல். சபி எல்லாம் ஸ்டோரி எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கா அப்படின்னாங்களாம்மா. பரவாயில்ல, நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு குடும்பத்தெல்லாம் விசாரிச்சுருக்காங்க. அவங்க சிங்கிள் பேரண்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல பெண்ணி, நான் நல்லா பார்த்துக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு ஒரு பையனாக இருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் பொண்ணு கேட்டு பாருங்கள் அப்படின்னாங்களாம்மா. என்கிட்ட சொன்னாங்க. உடனே அவங்க தங்கச்சி இருந்துட்டு யார் என்னன்னு சொல்லி விசாரித்தா. அது ஏதோ ஒரு பேர் கூட சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, இல்லை நம்ம ரக்ஷுவை கேட்காம எந்த முடிவும் நான் எடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் இப்போ தான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே கடன் இருக்குது, 2 பேரும் படிக்கணும், அடுத்த 6 மாதத்தில் அவள் வந்துடுவா, அதனால ரக்ஷுவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க படிக்க வச்சுக்குவாங்க, படிக்க வச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு பிள்ளைக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, சொந்த வீடு வச்சுருக்காங்க, காடு தோட்டம்லாம் இருக்குது, பாப்பா கட்டி கொடுக்கலாமே, ஜாதகம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை ஜாதகம்லாம் இல்லைக்கா, ஜாதகம்லாம் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரல, எங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை அப்படின்னா. சரி, பிறந்த நேரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், புரட்டாசி முடிஞ்ச உடனே ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா இன்றைக்கி புரட்டாசி ஒன்றும் இல்லையா, புரட்டாசி முடிஞ்ச உடனே ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க, ஐப்பசியில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. இல்லைக்கா பாப்பா படிக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஆயா இருந்துட்டு, என்னத்தான் போய் பாப்பா படிக்கிறா, அதான் அவங்க படிக்க வைக்கிறாங்களே, நீ இங்கேருந்து ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிற, பாப்பா அங்கே போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை வீட்டுக்கு போய் பாப்பா கேட்டு சொல்கிறேன். அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு பாப்பா உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, என்னை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். தம்பி பிள்ளை படிச்சுட்டு இருக்காப்பா அப்படின்னு. பரவாயில்ல, நான் படிக்க வச்சுக்கிறேன், நான் பேச்செல்லாம் மாற மாட்டேன், நான் படிக்க வச்சுக்கிறேன்னா. அவன் ஒரே பிடிவாதமாக நிற்கிற, கட்டினா ரக்ஷனியை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக நிற்கிறான். ஃபோட்டோ பார்த்தில்லாடா சாமி, அவன் அழகாக தான் இருந்தான். எனக்கு இப்போதைக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மைக்கை பார்த்து பேசு. எனக்கு இப்போலாம் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, இன்னொரு 6-7 வருஷம் இருக்கட்டும்மா, இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் அது உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் தனியாக கூட போய் நான் வேலைக்கு போய் நான் படிச்சுக்கிறேன். எங்கே தனியாக போய் எங்கே படிப்பேன்? நான் வேலைக்கு போய் தனியாக கூட படிச்சுக்கிறேன். ஏற்கனவே அப்படித்தான் சொல்லி. எனக்கு தெரியாது, எனக்கு இப்போதைக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசி பார்க்கலாமே தங்கம்.
அதெல்லாம் பிடிக்காது. உனக்கு வேணா நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, என்னைய பேசாத. நான் வந்து கல்யாணம் பண்ணி போகணும். உனக்கு தான் 10 டேஸ் முடிச்சு இப்படி கல்யாணம் பண்ணா அம்மா கேஸ் ஆகாது. என் அம்மா பாரத்தை கொஞ்சம் குறைங்கடா தங்கம். உனக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டமாக இருந்தால் என்ன படிக்க கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் வேலைக்கு போய் நான் படிச்சுக்கிறேன். இப்போ நான் என்னமோ வேலைக்கு போகிறேன், எப்படியோ படிக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். இல்லைடா தங்கம், நான் தப்பாக எதுவும் சொல்லலை சாமி. நான் உன்னோட அபிப்பிராயம் கேட்டு சொல்கிறேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த பையன் பேசும்போது நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சிச்சு. நல்ல பையனாக இருந்தால் நல்ல பொண்ணை பார்த்து சொல்லு, எதுக்கு சின்ன பொண்ணை தேடுறான்? நீ நல்ல பிள்ளையா இருக்கனால தான் அவன் கேட்குறான். எனக்குலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணா நான் வேற பொண்ணை பார்த்துக்க சொன்னேன். 21 வயசு தான் ஆகுது. அவனுக்கு பிடிச்சிருக்காமா சாமி? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஒன்ஸ் பேசி பார்க்கலாம்டா. நான் யார்கிட்டையும் பேச தயாராக இல்லை. நீ பேசி பாரு அவன்கிட்ட, எங்க மாமாட்ட பேசினா ஒரு சொல்யூஷன். நீ வேணா 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணிட்டு போ, என்னையே பண்ண சொல்கிறேன். எனக்கு என்ன லைஃபே கிடக்கு, நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னால் இப்போ போக முடியாது. அப்புறம் எதுக்கு என்ன பேச, எனக்கு என்ன லைஃபே இருக்கு. அதுக்கு தான் சொல்ல நான் வேலைக்கு போய் நான் படிச்சுக்கிறேன்னு. நான் என்னமோ வேலைக்கு போறேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி விடுங்க, எதுக்கு சண்டை கட்டிக்கிறீங்க? நான் சொல்றதானே அவ கேட்டாகணும். விடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அப்படிலாம் என்னால பண்ண முடியாது இந்த விஷயத்துல. அப்புறம் அப்படி அம்மா உனக்கு தப்பா நினைச்சத பாத்தே போது எனக்கு பிடிக்கிற உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ? நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க, என்னோடய இருந்துரு சாமி. என்ன எக்ஸ்ட்ரா நெத்தில குங்குமம்? அம்மா எனக்கு இன்னும் மெச்சூரிட்டியே வரல, அதுங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ தானே சொன்ன சின்ன வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. இப்போ நீயே வந்து இப்போ பேசிட்டு இருக்க. அப்புறம் பாரத வரணும்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கேமரா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு சரியான டென்ஷன் ஆகுது. கேமராலாம் ஆஃப் பண்ண முடியாது. அந்த பையன்ட்ட நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவன் புரிஞ்சிக்கல. சரி வீடியோ பார்த்து புரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பையன் உனக்கு தான் செருப்பு பிஞ்சிரும், செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னேன். ஆமாம், ஆசையாக வந்து நான் கட்டிக்கிறேன்னு சொல்கிறான். அம்மா வாய்க்கு நிறைய அக்கா 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 சொத்த சொத்த சொத்தன்னா நான் மாட்டேன் ரக்ஷனியா. நீ சரி மணி நான் கொடுத்தா மட்டும் போதும், பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும். அம்மா சீரியஸா சொல்றேன், உனக்கு பாரமா வச்சுன்னா சொல்லு, நான் செத்து கூட போறேன், ஆனா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். செத்து போறது கடை இவ்வளவு தூரம் அம்மா வளர்த்து. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ற சொல்லு. நான் எங்கடா கல்யாணம் பண்றேன்? அதுக்குதான் சொல்றேன். என்னங்க உனக்கு பாரமா இருந்துச்சுன்னா சொல்ல, நான் செத்து கூட போறேன். அப்படி போடுவேன் பாத்துக்க. பின்ன இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என் லைஃப் நான் அழைச்சிக்கிறதா? 9 வருஷமா திங்காம தூங்க, அப்புறம் இப்ப கல்யாணம் பண்ணி வைப்பியா? கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உங்களை எல்லாம் ஆளாக்கி கொண்டாந்து நிப்பாட்டினா செத்து போறேன். செத்து போறதுக்கு தான் உன்னை இவ்வளவு வருஷமா நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்னா எவன்டி கொண்டுட்டு வந்தேன் உங்களை எல்லாம்? அப்ப என்ன படிக்க விட வேண்டியதானே? அது கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன். கேக்குறேன். என்னாலாம் முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசியில மாப்பிள்ள வருவான். என் பர்த்டே அப்போ உனக்கு கல்யாணம். அடே நீ எப்படி அங்க போயிட்ட? ஆமா ஐப்பசி என் பர்த்டே தானே. இன்னும் அவன் வரட்டும், 2 பேரும் பேசட்டும், பார்க்கட்டும், பழகட்டும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சுன்னா செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணிக்கல. எத்தனை பொண்ணு செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணிட்டு தேர்ட் இயர்ல குழந்தை பார்த்துட்டு 4th இயர்ல வீட்டுல உட்காந்து குழந்தைய வளர்த்துறாங்க. ஏன் சாமியா? ஒன்னும் இல்ல, குழந்தை கொண்டு போய் அரியணை கொடுத்துட்டு அந்த அரியணை பார்த்துக்கோ. ஹரி ஆனந்த் பாரதி நடிப்பு. ஏன்னா பாரதி எனக்கு தான் எப்படி குழந்தைய ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா அந்த எனக்கும் அவன் தங்கச்சிக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்குல்ல. சரியா? ஒன்னும் இல்ல, தீபாவளி முடிஞ்சு மாப்பிள்ள வருவாங்க வளர்ப்புறையில. அப்புறம் என்ன ஒரு வருஷம் பேசி பழகுங்க. உள்ள ரஜினி சொல்ற மாதிரி வாங்க பழகி பார்க்கலாம். உள்ள காதல் மலரும். செருப்பு பியும். புதுசு வாங்கிக்கல சாமி. வாங்கி தருவானு.
நான் கெத்தா ஸ்கூல்ல எங்க மாமா வண்டியில மாமா வண்டியில போய் இறங்குவேன், நானும் என் மருமக வண்டியில போய் இறங்குவேன். அப்படியே மாசா எங்க மாமா வண்டி எங்க அக்கா வருஷண்டி. டிவி ஷோல எதுக்காக போட்டு அக்கா என்ன மேரேஜ் ஆன அக்கா மேரேஜ் ஆகாத தங்கச்சின்னு போட்டா செம்ம ஃபன்னா இருக்குல்ல. வேற அவனுக்கு வேற கொடுத்து வச்ச கொழுந்திய வேற அழகான கொழுந்தியா இருக்கிறா. உங்களே நான் வேணா உங்களையே பத்தி வெட்டி பேசு. கொழுந்தி அழுவறாடி உங்க அக்கா. She is the fantasy. டும் 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 டும். மங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனை எத்துனா. பின்னாடி தெரிப்பட்டுல வர அந்த பிஜிஎம். ஐயோ கொய்ய வலிக்குது. ஐயோ சீலா. ஏன் சீலடி அது? இப்பே முந்து கல்யாண கலர் தெரியல. நல்லாவே கல்யாண கலர் நிக்குது. எங்க வர உடஞ்ச கையே உடஞ்ச கையே. சீரியஸா சொல்றேன், நீ வெறும் பேத்திட்டு இருக்க. ஏய் நானும் சீரியஸா சொல்றேன். இது எங்க மாமா வண்டியில போய் ஸ்கூல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போற வழி பாரு. அப்பதான் சிந்தாமை நான் மட்டும் வச்சுக்க முடியும். நான் மட்டும் எனக்கு கட்டிப்பிடிச்சுமா. ஏற்கனவே 4 வீடியோ போட்டு துணி பிஸ்னஸ் பண்றேன், ஃபோன் வாங்குறேன், ஸ்கூட்டி வாங்குறேன், வீடு வாங்குறேன்னு பேர் நீ வேற உடச்சு போட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணேன்? கடைசி புள்ளி கல்யாணம் பண்றேன்ற வரல. அட்டாக்ல பண்ணக்கூடாது. அது என்ன 1000 கையில் எடுக்கக்கூடாது பார்த்துக்கு. அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணவே கூடாது. என்ன பண்ண வர? என்ன பண்ணுவேன்? என்னமா பண்ணிட்டு பாரு. என்ன பண்ணுவேன்? மறந்துடுறேன். ஓ அப்படியா? அம்மா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போன் கிடைச்சிடும். சரி இங்க பாரு ஒரு நிமிஷம். இங்க பாரு, என்ன எந்திரி, இங்க பாரு. மனப்பா இப்படிலாம் நேரம் கட்டி நேரத்துல தூங்குறோம். எந்திரிங்க எந்திரிங்க. டேய் எந்திரி. அழகா விட்டுட்டு போமா. அவங்க மாமியார் பாடுவாங்கல்ல, மருமகளே மருமகளே. அரே அவள கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பார்த்து உனக்கு மட்டும் வலிக்குது இல்ல? நான் அவளை மிதிச்சேனா வலிக்கிறதுக்கு வேற சபியை கிட்ட கால் பண்ணி கேளு. சபி அவங்க அம்மா தான். ஏய் பா வா சம்மி. அழகா யாரும் என்கிட்ட பேச வேணும். ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் உட்கார வச்சு புடு 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 புடுன்னு கொண்டு போய் வண்டி காலேஜில் இறக்கி விடுவாங்க. பா பஸ்ஸுக்கு போமா. டைம் ஆச்சு, நீ கிளம்ப வேண்டிய அவசியமே இல்ல. தயவு செஞ்சு போயிரு. அவரே கொண்டு வந்து விடுவாரு. டேய் என் மருமகளை கொண்டு போய் விட்றா அப்படிம்பாரு. பா ஐயோ அது நோந்தாங்க. ஐயே தயவு செஞ்சு போங்க, நிம்மதியா இருக்க விடுங்க. அதான் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் நிம்மதியா. ஜஸ்ட் பிராங்க். எனக்கு வந்து நான் ஈபி மாதிரி தெரியுது, நீ பாட்டுக்கு வந்து அடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் பிராங்க், ஜஸ்ட் பிராங்க், பிராங்க். போய் உங்க புருஷனை கட்டிட்டு அடி. ஜஸ்ட் பிராங்க். பண்ணணும்னு அவசியம் இருக்குல்லம்மா. தேவலாம் மேல கை வச்சிட்டு இருக்க, வெள்ள வச்சுக்காத. வாடாங்கிட்டு. ஐயோ வீடு திறக்க முடியாது பாப்பா, ஏன்னா அது வந்து இது என்னது கருங்கல் செவரு மாதிரி. பிராங்க், ஜஸ்ட் பிராங்க், பிராங்க். ஹலோ ஹலோ ஹலோ, அதான் பிராங்க் சொல்கிறோம்ல. பிராங்க் எதுவுமே பண்ணணும்னு இருக்கு. ஏ லூஸ் அடி நீ, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா?
நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு இங்க அவசரப்பட தெரியாதா? அதான் எங்க அப்பா பண்ண தப்பால இன்னைக்கு நீ என் வாழ்க்கை மட்டும் போல உங்களையும் சேர்த்து என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பிராங்க் பண்றதுக்கு இவ்வளவு சீன் பண்ற. எல்லாரும் ரக்ஷனி பிராங்க் பண்ணுனாங்க, என்ன பிராங்க் பண்றது? ஏன் அடிச்சுட்டே இருக்காது, எனக்கு கடுப்பாயிரும். அதனால நான் வந்து ரக்ஷனி பண்ணேன். இதான் சாக்கு அடிச்சுக்க வேண்டிய எல்லாத்தையும். அதனால ரக்ஷனி கல்யாணம் பிராங்க் பண்ணேன். எல்லாம் தப்பா கண்டுபிடிச்சிட்டா கஷ்டம் வந்து செத்து போறாளாமா. ஆமா யார் விளையாடுறாங்க எந்திரி நான் வரேன் போங்க. எந்திரி நீ வீடியோக்கு சொல்லுவா. டெல்மி சொன்னா ஓஹோ போடுது. டெல்மி தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த பிள்ளையும் கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்துறாங்க உன்னை அப்படியே. 15 நிமிஷம் ஏமா சொல்லுங்க. சொல்லிட்டேன். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னமோ உன்னை அப்படியே 7000 நாள் அடிச்சு கொடுப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி உங்க பிள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்களா? ப்ராங்க் பண்ணுறேன்னு அசிங்கமா தான் சொல்லியிருப்பாங்க. என்னது பிராங்க் பண்ணுதா? நீ என்னை பிராங்க் பண்றியா? நீ என்னை பிராங்க் பண்றியோ? சரி ஓகே ஓகே உனக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் சொல்லு. என்னமோ உன்னை அப்படியே கொடுப்படுத்திட்டு இருக்க மாதிரி தான். சரி சரி விடு. டெல்மி பேபி. பாய். ஸோ விட்டுரு கட் பண்ணிடு.